வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்தா, என் எதிர்காலமும் எனக்கு பாதிக்கப்படுமோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க. ஒரு பிரச்சனைய மூடுனா, இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கு, இல்லாட்டி ஒரு மனசு சம்மந்தமான பிரச்சனையா இருக்கு, மனுஷங்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியாம ஒரு குழப்பம் என் வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கு. நிம்மதியாவே நான் இல்ல. என்னுடைய எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதுபோல தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிம்பிளா தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா, காரணம் இல்லாமல் இந்த பிரச்சனை வராது. இத்தகைய பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு வருதுன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும். நம்ம அனைவருக்கும் ஒரு காமனான எதிரி இருக்கிறான். இந்த எதிரிக்கு உருவம் கிடையாது. இந்த எதிரி எந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது. மத சாயம் இவனுக்கு பூசவும் முடியாது. இந்த எதிரியை பொறுத்த வரைக்குமே 3 விதமான மக்களை தேர்ந்தெடுப்பான். யார் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லா படிச்சு மேலே வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான். 2வது அவங்க அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மேலே வரணும்னு பார்க்கலாம். ஏதாவது சமுதாயத்தில் நல்லது செஞ்சு நல்ல ஒரு நல்ல லீடர் ஆகலாம் பார்ப்பாங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுவாப்புல. 3வதா, அதாவது 99% இந்த 3வது ஆளை தான் ரொம்ப தாக்குவாப்புல. ஏன்னா இத்தகைய மனிதர்கள் கிடைப்பது அரிது. இத்தகைய மனிதர்களுடைய எதிர்காலம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி சுற்றி 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 டார்கெட் பண்ணுவான். அவனை விடவே மாட்டான். அத்தகைய மனுஷங்களுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அவங்க எதிர்காலம் மேலே வந்தாங்கன்னா இவர்களால் ஒரு 100 பேர் மோட்டிவேஷன் ஆவாங்க. இவர்களால் ஒரு 100 பேர் அப்படியே 1000 ஆவாங்க. லட்சக்கணக்கான மக்களாக உருவாவாங்க. அத்தகைய விதை உள்ள ஒரு மனுஷன், அவனைத்தான் தாக்கணும், இவன் மேலே வரக்கூடாது என்பதற்காக தான் அவனை சுற்றி 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 பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இவன்கிட்ட டைரக்டாக மோதுனா கண்டுபிடிச்சிடும் என்பதனால சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது கணவன் மனைவி உற்றார் உறவினர், அவர்களுக்கெல்லாம் சந்தேகத்தை கொண்டு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை இவனுக்கு கொண்டு வந்து இவனை எல்லாரும் திட்டுற மாதிரியும் புலம்புற மாதிரியும் செஞ்சு விடுவார்கள். அதாவது ஒரு 10 முட்டாள்கள் நடுவில் ஒரு அறிவாளி இருந்தாங்கன்னா அந்த அறிவாளியை எல்லாரும் பார்த்து முட்டாளுன்னுவாங்க. அத்தகைய சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் உங்களால் முடியாது, நீ இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் எழுந்துக்கவே முடியாது, இது போல் வார்த்தைகள் சொல்லும் பொழுது இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமாக நடக்கலை, இது ஒரு திட்டமிட்ட சதி. இத்தகைய பிரச்சனைகள் கொண்டு வராங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா உங்கள் எதிராளி உங்களுடைய பெரிய எதிர்காலத்தை தெரிந்து கொண்டதினால் இதனுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எதிர்காலம் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். ஆனால் இதோடு நிறுத்திடுவானா, வேறு எதாவது பிளான் பண்ணால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த கோழி பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோழி பின்னாடியே ஓடுவோம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது. ஆனால் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓடாத, அதை துரட்டு, டைரக்ஷன் மாற்றி விடு. அது எங்கே கூண்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைரக்ஷனை மாற்றி விடுன்னு அது துரத்தி 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 அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அதோட வழியெல்லாம் அடைச்சி இவர்கள் விரும்பக்கூடிய அந்த கூட்டுக்கு அந்த கோழியை அமுச்சிடுவாங்க. அந்த கோழியும் போயிடும். கோழியை பிடிக்கணும்னா நீங்கள் டைரெக்டாலாம் பிடிக்க வேண்டியதில்லை. இது போல் கூண்டுக்குள்ளே அனுப்பிச்சு லாக் பண்ணுறது. இந்த விஷயத்தை தான் எதிராளி உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறான். டைரெக்டாக மோதாமல் உங்களுக்கு உண்டான வழிகளெல்லாம் அடைச்சிட்டு, எங்கெங்கெல்லாம் பணம் வரும், எங்கெங்கெல்லாம் மனுஷங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா கதவையும் அடைச்சிட்டு அவனோட டைரக்ஷன் ஃபுல்லாக மாற்றி இப்போது உங்களோட பெரிய திட்டம் இருக்கு இல்லையா, பிளானு, அந்த பிளானே உங்களுக்கு தெரியாதபடிக்கு இருக்கிற ஒரு கூண்டு. இந்த கூண்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த கடன் அடைக்க இந்த வேலை செஞ்சால் போதும், இது பிளான் பண்ணால் போதும், இதுக்கு மேலே போனால் ஏதாவது ஆயிடும், ஒரு கூண்டுக்குள்ளே நம்மளை அடைத்து வைத்து இருக்கிறான். இதை கவனிக்க வேண்டிய விஷயம், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வர தேவையில்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் இருக்குது. அது உங்களை விட உங்களை எதிரிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த பிட் பேக்கெட்டு இருக்க ஒரு மனுஷன் பிட் பேக்கெட் அடிச்சுட்டு இருக்கான். போலீஸ் பிடிச்சா மேட்ரு கிடையாது. அதே பிட் பேக்கெட் அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து கையங்காலமாக மாட்டுறான். ஒரு இராணுவ படையே வந்து அவனை பிடிக்குது. எதுக்குங்க இந்த பிட் பேக்கெட்டை பிடிக்குது, இவ்வளோ பெரிய இராணுவம்லாம் வருது அப்படி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லைல்ல. இவங்க ஏன் இவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து இந்த பிட் பேக்கெட் ஆளை பிடிக்கணும், இதுக்கு சாதாரண ஒரு கான்ஸ்டேபிள் இருந்தாவே அவர் பிடிச்சிட்டு போயிடுவார், எதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம் வரணும் நமக்கு தோணுது இல்லை. அதே போல் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு இராணுவம் போல் எல்லா பக்கமும் சுற்றி 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 அடிக்குதுன்னா, ஒன்று நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு மேலே அவங்க இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு உங்களுடைய உண்மை புரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு இராணுவமோ
பிளான் பண்ணாம சாதாரண ஒரு பிட்பாக்கெட்ட பிடிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பொதுவா பார்க்கும்போது, "இன்னைக்கு ஏன்பா இவன போய் பிடிக்கிறதுக்கா வந்தீங்க?" நமக்கு ஏளனமா இருக்கும். ஆனா, ராணுவம் ஒருத்தர டார்கெட் பண்றாங்கன்னா, இவன் ஒரு தீவிரவாதியா இருக்கணும், அல்லது ஒரு மோசமான ஒரு நபரா இருக்கணும்னு ஃபுல்லா அவன பத்தி தெரிந்து விட்ட பிறகு தான் அவன டார்கெட் பண்ணி பிடிப்பாங்க. ஆனா பார்க்கும்போது நமக்கு இவன பிட்பாக்கெட் போல தெரியும். இதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சாதாரண ஒரு நபராக நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக தெரிந்திருப்பதினால் அதை தடை செய்வதற்காக சுத்தி 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 பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கூட நமக்கு இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் டீச்சர் ரொம்ப நாலேஜ், உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் அந்த டீச்சர் கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுடைய சிந்தையில் ஓடி இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய 40 ஸ்டூடெண்ட்டையும் அந்த அம்மா ஒருத்தராக நின்று பேசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த 40 ஸ்டூடெண்ட்டும் அந்த அம்மாவுக்கு பயப்படுவாங்க, அது அந்த டீச்சருக்கு பயப்படுவாங்க. அந்த டீச்சர் சொல்வதை அவங்க கேட்பதனால இவர்கள் பெரியவர்கள், இவங்க நாலேஜ், இவங்களுக்கு நிறைய தெரியும்ன்றது போல அந்த குழந்தைகள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்களை விட அதிகமாக படித்த நமக்கு தான் தெரியும். நம்ம அதுக்கு மேலே நல்லா படிச்சுட்டு இருக்கோம். அந்த டீச்சரை நல்லா படிச்சுக்கணும், நல்ல நாலேஜ் நமக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சரை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கீங்கன்னா, இதுதான் பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் இது போல் நிறைய பேர் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களாம் மோசமான நிலைமையில் போயிட்டாங்க, ஆனால் இதே பிரச்சனை தான் எனக்கு வந்திருக்கு, அவங்க அனுபவித்த அதே பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுமோன்ட்டு நீங்கள் குழம்பி கொண்டிருக்கிறீர்கள். ஸோ உங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த டீச்சரை வச்சு ஒரு பிரம்மாண்டமாக காட்டுறது போல் உங்கள் பிரச்சனைகள் பிரம்மாண்டப்படுத்திட்டு இருக்கும்போது அப்போது ஒரு வார்த்தை வருது, இதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம பிரம்மாண்டத்தை பார்த்துட்டோம், சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்து மனசு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு பயம் நம்ம மனசு ரிஜிஸ்டர் ஆனவங்களுப்போ அந்த மனசுக்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இறங்காததுனால, கடவுளை நம்ம அது சின்னதாகவும் பிரச்சனையை பெருசாக பார்க்கறதுனால சொல்யூஷன் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கடவுள் உங்களோட பேச காத்து கொண்டு இருக்கிறார், ஆனால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சிந்தை நம்மகிட்ட இல்லை. கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா அந்த மனுஷனுடைய சிந்தையை தொட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து வழியை உண்டு பண்ணி அங்கே போக வச்சுடுவார். அதே ஒரு மனுஷன் திமிர் பிடிச்ச ஒரு பாவியாக இருக்கிறான், ரொம்ப மோசமாக இருக்கான், இவனால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாருன்னா அதே மனுஷன் சிந்தையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிளெஸ்ஸிங்கை எடுத்துடுவார். ஃபியூஸை பிடிங்கிட்டாருன்னா போதும், அவன் பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்கும், மாட்டிப்பாப்பில். ஸோ இதே விஷயந்தான் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோட பேச தயாராக இருக்கார். ஆனால் கேட்கக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பல கிறுக்குகள் பேப்பரில் நிறைய கிறுக்கி வச்சுட்டு மேலே ஒரு பதில் எழுதணும்னா எப்படி இருக்கும், அந்த கிறுக்குகள் தான் தெரியும். அதுபோல் நம்ம சிந்தையில் ஏகப்பட்ட சந்தேகமும் குழப்பமும் இருக்கிறது. இந்த கடவுள் உங்களோட பேசிட்டு தான் இருக்கார், ஆனால் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை. அப்போது நமக்கு என்ன வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம், மறந்து போன ஒரு விஷயம், அந்த விஷயம் மட்டும் இப்போ நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைகளாம் சொல்யூஷன் கிடச்சிரும். அதன் பெயர் தான் நன்றி உணர்வு. நம்முடைய சிந்தையில் அந்த நன்றி உணர்வு எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்பொழுதெல்லாம் நன்றி உணர்வு அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனை உங்கள்கிட்ட ஓடி போயிடும். ஆனால் எதிராளியுடைய திட்டமே அத்தகைய நன்றி உணர்வு உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது என்பதனால்தான் சந்தேகத்தையும் பயத்தையும் வெறுப்பையும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் கொண்டு வந்து விரக்தியை கொண்டு வந்து எதுவுமே உனக்கு நடக்காதுன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பூஜ்யத்தை கொண்டு வந்து கடவுள் மேலே வைத்திருக்க ஒரு நன்றி உணர்வே இல்லாதபடிக்கு மனசை மாற்றி கொண்டிருக்கிறான். உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. கடவுள் நமக்கு நிறைய விஷயத்தை செய்து கொண்டிருக்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்குண்டான பதில் எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனை எப்படி அடையும் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் பெரியவர். இந்த உலகத்தில் இந்த அண்டா சராசரத்தில் பூமி இவ்வளோண்டு, அந்த பூமியில் நான் சின்ன மேப், அந்த மேப்பில் சின்ன வீட்டில் நான் இருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய உலகத்துக்கும் பெரிய அதிபதி, உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது. உங்களோட கம்பேர் பண்ணால் எனக்கு வந்திருக்க பிரச்சனை ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் செய்வீங்கன்னு நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கை நான் பிடிச்சிக்கிறேன். எந்த பிரச்சனையை நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன், உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்கள் சிந்தையில் இந்த நன்றி உணர்வு போக 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 உங்கள் மனசுக்கு இருக்கக்கூடிய சிந்தையில் இருக்கக்கூடிய கிறுக்கல்கள் எல்லாம் விலகிடும். அதுக்கப்புறமா அவர் பேசுறது கேட்கும், வேலை நடக்கும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய கட்டத்திலலாம் இருக்கலாம், என்னால் யாரும் என்னை காப்பாற்றவே முடியாது நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். எத்தகைய
பாதாளத்தில் இருந்தாலும் கடவுள் வந்து உங்களை தூக்கி மேலே ஒன்று முடிவு பண்ணிட்டார், நான் வழியை உண்டு பண்ணுவார். யார் மனசை புரட்டணுமோ, யார்கிட்ட பேசணுமோ அவர் பேசுவார். நீங்கள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கடவுள் உங்களுக்காக பெரிய ஆகாயத்தை வைத்திருக்கிறார், பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? உங்களுக்காக அனைத்தும் செய்து முடிப்பார். நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை எப்போவுமே விட்டு விடாதீங்க. எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருங்க. இந்த நன்றி உணர்வு தான் பெரிய ட்ரங்க் கார்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும் மேலே கொண்டு வந்துட முடியும். இந்த நாளில் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷமாவது கடவுள் நன்றி சொல்லுங்களேன். உங்கள் மனசுக்குள்ள ஒரு புதிய உணர்வு உண்டாகும். அத்தகைய உணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மற்றும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.